நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் இட்லி கூட தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ஈவன் சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி பிரட்டி சாப்பிட்லாம். அப்போவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம நிறைய பூண்டு போட்டு செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தானதாக இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட டெய்லி கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால நம்ம நல்லெண்ணெயில் செய்யும்போது அந்த காரம் பேலன்ஸ் ஆகும். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்கள் அந்த எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு பூண்டு 1-2 இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கட்டாயம் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம். முழு பூண்டாக சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். பூண்டு நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு வரணும். அது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் பூண்டை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது முழுமையாக ஆறட்டும். ஓகே, பூண்டு ஒரு உரமாக இருக்கட்டும். அதே எண்ணெயில் 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பூண்டு பொடியோட கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நான் வீடியோக்காக தான் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற நேரங்களில் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். சேர்த்துட்டு இது லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முடிஞ்ச அளவு கருப்பு உளுந்தே பயன்படுத்த பாருங்கள். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா இது கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்ல பொன்னிறம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த உளுத்தம்பருப்பை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. அந்த எண்ணெயவும் தனியாக வச்சுருங்க. இப்போ கடாய் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. தேங்காயில் உள்ள பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல ஒரு மணம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காயோட கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு நல்ல ஒரு பொன்னிறம் வந்திருக்கு. ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதையும் வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இதுவும் முழுமையாக ஆறட்டும். இப்போ அதே கடாயில் நம்ம உளுந்து வறுத்துட்டு அந்த மீத எண்ணெயை வச்சுருக்கோம்ல, அந்த எண்ணெயிலேருந்து பாதி எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 20 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கலர் நல்லா கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் எந்த மிளகாய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட காரத்திற்கு தக்கன நீங்கள் மிளகாவோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிளகாய் நல்லா மொறுவாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லாவும் வறுபட்டுருக்கு. எல்லா பொருட்களையுமே பொறுமையாக வதக்கணும். வதக்கிறதுல தான் இருக்குது டேஸ்ட்டு. இந்த மாதிரி வதக்கிட்டு இதையும் வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. இது சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் பெருங்காயத்தூளுக்கு பதிலாக கட்டி பெருங்காயம் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம உளுந்து வறுத்தோம்ல, அதே எண்ணெயில் பெருங்காயம் பொரியிற வரைக்கும் வறுத்துட்டு தான் நீங்கள் வெளியில் எடுத்துக்கணும். நான் பொடி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த ஸ்டேஜில் வறுத்துக்கிறேன். வறுத்த பொருட்களை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. கூடவே வறுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லா பொருட்களையும் பொறுமையாக வறுக்கும் போது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம நீண்ட நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒழுங்காக வறுக்காமல் செஞ்சுட்டோன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அடுத்து இது கூட உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கருப்பு உளுந்து யூஸ் பண்ணால் நல்லதுன்னு. நம்ம கருப்பு உளுந்து யூஸ் பண்ணும்போது ஒரு 4-5 வெள்ளை உளுந்தும் கூட சேர்த்து தான் வறுக்கணும். அப்போ தான் உளுந்து வறுபட்டது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த வெள்ளை உளுந்து பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகும்ல, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் உளுந்து நல்லா வறுபட்டுருக்குன்னு. இது ஒரு டிப்பு. நீங்கள் கருப்பு உளுந்து வறுக்கும் போது இந்த டிப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக உப்பு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க.
இது கூடவே வறுத்து வச்சுருக்க பூண்டு இருக்குல்ல, அதையும் சேர்த்துருங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம பூண்டை சேர்த்து அரைச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்ச பொருட்கள் மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் பூண்டு சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க தேங்காய் துருவல் இருக்குல்ல, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பாக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டு, டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பொடி முழுமையாக ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நாளுக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். கட்டாயம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண பாருங்கள். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு சேஃபு. நம்ம இதில் பூண்டெல்லாம் அரைச்சி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் இட்லி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சம்டைம்ஸ் குழம்பு செய்யாமல் இருப்போம்ல, அந்த மாதிரி சமயத்தில் இந்த பொடியை இந்த சாதத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய்யோ உருக்கின நெய்யோ ஊற்றிட்டு பெசரி சாப்பிட்டோன்னா பூண்டு சாதம் போல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு பொடி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ. நிறைய பேர் கேட்டிருந்தனால தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதில் சொல்லியிருக்க மெத்தடில் அப்படியே பூண்டு பொடி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.